மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம். ஆட்டுக்குட்டியானவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னார் இல்லையா யோவான் ஸ்நாபகன். அந்த ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் வாசித்த பகுதியிலேயும் அந்த வார்த்தை வருவதிலே ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது. அந்த மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தி விட்டாள். ஆகவே அந்த திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் மூலமாக நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்துள்ள சில விவரங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். இது கல்யாணம் என்று சொன்ன உடனே எல்லா மாப்பிள்ளையும் பொண்ணும் உட்கார்ந்து நல்லா மேளதாளங்கள்லாம் கொட்டி மாலையெல்லாம் மாற்றி மோதிரம் மாற்றி அந்த மாதிரி உள்ள விவகாரம் இல்லை. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரால் மீட்டு கொள்ளப்பட்ட அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுதான் இதை ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த கல்யாண முறைப்படி என்னென்ன நடக்க வேண்டுமோ அந்த நிகழ்வுகள் அதற்கு ஒப்பாக நடைபெற்றிருக்கிறது, நடைபெறப் போகிறது. இதை பற்றியுள்ள விளக்கங்களைத்தான் நாம் வேதத்தின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். அதை பார்ப்பதற்கு முன்னதாக ஒரு கல்யாணம் சாம்பிள், இங்கே உள்ள நடக்கிற கல்யாணத்தினுடைய சாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருக்கு, ஒரு அழைப்பு கொடுத்துருக்கு பாருங்க. இது யார் கொடுத்த அழைப்பு என்பது தெரியுமா? இங்கிலாந்து நாட்டு அரசி ஒரு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. என்ன அழைப்பு கொடுத்துருக்குறாங்க? அவங்க மகனுக்கு, இளவரசனுக்கு கல்யாணம். நீங்கள் டிவியிலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? முழு நிகழ்ச்சியும் ஒளிபரப்பப்பட்டது. அந்த நிகழ்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட அழைப்புதல். இது ஏன் போட்டு காட்டுறேன்னு சொன்னால், அந்த திருமண நிகழ்வில் கலந்து கொள்கிறவர்கள் சும்மா அவங்க பாட்டுக்கு இஷ்டப்படி ஒன்றும் கலந்து கொள்ள முடியாது. அந்த அழைப்புதலில் அந்த வலது பக்கம் கடைசியில் கொஞ்சம் சின்ன எழுத்துல கொடுத்துருப்பாருங்க. என்ன கொடுத்துருக்கு? ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று கொடுத்துருக்கா தெரிய தூரத்தில் இருக்கவர்களே தெரியாது. ட்ரெஸ்ஸுன்னு கொடுத்து என்ன ட்ரெஸ் போடணும்னு கொடுத்துருக்கு. யூனிஃபார்ம், மார்னிங் கோட் ஆர் லவுஞ்ச் சூட். இந்த யூனிஃபார்மோட போனாதான் உள்ள விடுவான். எங்க கல்யாணம் நடக்கிறத பார்க்கறதுக்கு ஆலயத்துக்குள்ள போகலாம். அதனால முன்கூட்டியே அழைப்புதல கொடுத்தாச்சு. இந்த ஆயத்தத்தோடு நாங்கள் வருவோம்னு சொல்லி ஒரு பதிலும் கொடுக்கணும். ஏன்னா இடமெல்லாம் தயார் பண்ணி வைக்கணுமா இல்லையா? ஆகவே ஒரு நாட்டில் உள்ள ஒரு இளவரசனுக்கு நடைபெறக்கூடிய ஒரு திருமணத்தில் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு உரிய ஆடையோடு போகணும். அப்போதான் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ளலாம். இல்லைன்னா முடியாது. அதுக்காகத்தான் முன்கூட்டியே தெரிவித்து விட்டார்கள். இதே போல ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு போகிறதுக்கும் அதற்கும் ஆடை இருக்கு, கல்யாண வஸ்திரம் இருக்கு. அந்த கல்யாண வஸ்திரத்தை அணிந்து கொள்ளவில்லை என்றால் உள்ள அனுமதி கிடையாது. அதை நம்ம பார்க்க போறோம். இதனால் இப்போது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தை பார்க்க போறோம் இல்லையா? இதில் மணமகன் யாரு? இயேசு கிறிஸ்து. மணமகள் தேவனுடைய சபை. இன்னைக்கு சாயங்கால கூட்டத்தில் அங்கே ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டார், சபைன்னா என்ன? சபை என்றால் என்ன?
ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் அடங்கிய ஒரு கூட்டம், தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு கூட்டம். ஒரு குறிப்பிட்ட சபைன்னு இல்லை, எந்த சபையில் உள்ளவர்களானாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவம் போக்கி கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறியிருந்தால் அவர்கள் இந்த சபையினுடைய உறுப்பினர். எந்த சபையினுடைய உறுப்பினர்? எங்க சபையினுடைய உறுப்பினர், உங்க சபையினுடைய உறுப்பினர் இல்லை. இப்போ சபையினுடைய கணக்கு பார்த்தாச்சுன்னா எண்ணிக்கை கடங்காத சபைகள்லாம் இருக்கு. இந்தியாவில் மட்டும் 250 சபைகளுக்கு மேலே இருக்குது. அமெரிக்காவில் 6000க்கு மேலே இருக்குதான் சபை. அதனால எங்க சபை உங்க சபைங்கிறலாம் ஒன்றும் இல்லை. சிலர் பேர் வச்சுக்கிறாங்க, மணவாட்டி சபை, நாங்க தான் போவோம், நாங்க தான் மணவாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. சபை என்றால் என்ன? ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் அடங்கிய கூட்டம். அது எந்த சபையில் உள்ளவர்களாலும் சரிதான், எல்லாரும் சேர்ந்து உலகம் உள்ள எங்கும் உள்ள அத்தனை மீட்கப்பட்டவர்களும் சேர்ந்து தான் தேவனுடைய சபை. பரலோக ராஜ்யத்தில் சிஎஸ்ஐ சபை, லுத்தரன் சபை, பெந்தேகோஸ்து சபை அல்லது வேற சபை, அந்த பேரெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேதத்தை புரட்டி பாருங்க. நாங்க தான் போவோம் ஐயா சிலர் சொல்றது, எங்க சபை தான், மற்றவங்கெல்லாம் கிடையாது. 1,44,000 பேர் அங்க இருப்பாங்கன்னு சொன்னா அது எங்க சபையா? ஏன்னா வந்து ஸ்ரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களேன்னு சொல்லியிருக்கல, நாங்க தான். அது அவங்கள குறிப்புதா இல்ல? அந்த 1,44,000 பேர் யாரை குறிக்குது? இஸ்ரவேல் மக்களை குறிக்குது. 12 கோத்திரத்தாரை குறிக்குது. ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000. இந்த 12,000 பேர், இந்த 1,44,000 பேர் எங்க எப்போ தேர்ந்தெடுக்கப்பட போறாங்கன்னா உபத்திரவ காலத்துல. எங்க சபை? நாங்க தான் போவோம். நீ எந்த கோத்திரையா? அதுக்கு பதில் சொல்லணுமா? வேதத்தை சரியா படிக்கிறல, முன்ன எதுலையோ சும்மா என்னத்தையோ சொல்றேன்னு சொல்லிடுவேன். அதெல்லாம் அழகா விளக்கம் கொடுத்துருக்கு இல்லையா? இந்த கோத்திரத்தில் 12,000, அந்த கோத்திரத்தில் 12,000, அப்படி மொத்த கணக்கில் வருது. நீ எந்த கோத்திரம்? எங்க சபை தான் இல்ல. தேவனுடைய சபை என்றால் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் அத்தனை பேர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேர். அது எந்த சபையாக இருந்தாலும் அவர்கள் தான் தேவனுடைய சபை. இதெல்லாம் சேர்ந்துதான் என்ன சொல்லியிருக்குது? மணவாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய மணவாட்டி, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக இருக்க போகிறவர்கள் யார்? தேவனுடைய சபை, சபை மக்கள். நீங்களும் நானும் அதில் உள்ளடக்கம். தேவனுடைய சபையில யாரெல்லாம் உள்ள இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. தேவனுடைய சபையை அவர் எடுத்துக்கொள்வார், அவரோடு கூட எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். இந்த நிகழ்வை தான் திருமண ஒப்பந்தத்துக்கும் திருமணத்துக்கும் ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண ஒழுங்கு எப்படி நடக்குதோ அதே போல நடந்திருக்கிறது, நடக்க போகுது. ஆகனால தான் அதை நான் காட்டு. எங்க வச்சு கல்யாணம் நடக்க போகுது? பரலோகத்தில் வச்சு தான் நடக்க போகுது, இங்க வச்சு இல்லை. பரலோகத்தில் தான் இந்த திருமண விழா நடக்க போகிறது. என்னைக்கு நடக்க போகுது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சபை இருக்குத, இந்த மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படும். என்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதோ அப்பதான் அந்த கல்யாணம் ஆரம்பம். எப்பயா எடுத்துக்கொள்ளப்படும்? இதுக்கு தான் நேரங்காலமே கிடையாது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை 2 விதமாக இருக்கிறது. ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பரசிய வருகை. அந்த ரகசிய வருகையின் போதுதான் இதெல்லாம் நடக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரமாட்டாரு, மத்திய வானிலை வருவார் சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்களோடு வருவாரு.
அப்போ இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய சபை எடுத்துக்கொள்ளப்படும். தேவனுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இது யார் யாருங்கிறது நம்ம இதை பின்னால பார்க்கலாம். இது நாள் எப்போ நடக்க போகுது? சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது. சபை எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட போகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, இந்த ரகசிய வருகையின் போது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு நாள் குறிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. 2000 வருவார். நான் இதெல்லாம் தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டு 2000 வருவார். 2000 தாண்டிச்சு. அப்புறம் அடுத்தாப்புல ஒரு தீர்க்க தரிசனம் 2002 அப்படின்னா. இப்படி நாள் கூட்டி 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 வந்து இப்போ 2012 வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் தீர்க்க தரிசனமா? ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு நாள் சொல்லியிருக்கு. கொஞ்சம் படிங்க பார்ப்போம். மார்க் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது எப்போ வருவாருன்னு. அதில் நாள் குறிச்சிருக்கு பாருங்க. படிக்கிறே தம்பி. மார்க் 13:32. அந்த நாளையும் நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவரும் அறியா. பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். வசனம் சொல்லியிருக்குது. இவங்களுக்கு தெரியுது. யாருக்கு? இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்காங்களே, இவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட. அதனால தான் நேற்று சொன்னோம் இல்லையா, நிறைஞ்சிருக்கிறாங்க கள்ள தீர்க்கதரிசி. இந்த டிசம்பர் நெருங்க போகுது, முடிய போகுது இல்லையா? டிசம்பர் 31ஆம் தேதி பாருங்க, வெடிக்கும் பாருங்க தீர்க்க தரிசனங்கள்லாம். பட்டு 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 வெடிக்கும். இதுக்காக மக்கள் ஓடோடி போய் காத்து கிடக்குதுங்க. இதெல்லாம் என்ன தீர்க்க தரிசனம்? கள்ள தீர்க்க தரிசனம். அது தவிர வேற ஒன்றும் இல்லை. தீர்க்க தரிசனங்கள் அத்தனையுமே வேதத்திலே சொல்லப்பட்டு விட்டன. இனி கூடுதலாக சொல்லுவதற்கு தீர்க்க தரிசனம் இல்லை. ஏன்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசியில் ஒன்று சொல்லியிருக்கு பாருங்க. 22ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிறவர்கள் யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் கூட்டுவார். தீர்க்க தரிசனங்களின் பேர்ல வேறு என்னையா சொன்னீங்கன்னா என்ன கூட்டுவாரா? வாதைகளை கூட்டுவார். ஜாக்கிரதை. இவங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வேத புத்தகத்துக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு வேதங்களுக்கு சம்பந்தம் இல்லை. கூட்ட முடியாது. இது ஆண்டவர் சொல்றது. ஆகையினாலதான் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு எச்சரிக்கை கொடுத்து கடைசி நாளில் வந்து ஏமாத்துவாங்கலாம் இருக்கு. நடக்கணுமா இல்லையா? 2000 இருந்து இப்போ 2012 வந்து நிற்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. வசனம் என்ன சொல்லுது? ஒருவருக்கும் தெரியாது. நாளையாவது நாளிகையாவது ஒருத்தருக்கும் தெரியாது. மனுஷகுமாரனுக்கே தெரியாதுன்னு சொல்லியிருக்குது. பிதாவானவருக்கு மட்டும்தான் தெரியுமா இல்லையா? ரொம்ப தெளிவா இருக்குது. நாள் கிடையாது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின். சபை எப்போ எடுத்துக்கொள்ளப்படும்? இப்போ எடுத்துக்கொள்ளப்படலாம். அதுக்கு டைம் எல்லாம் இல்லை. ஏன்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்குள்ள நிகழ்வு அத்தனையும் நிறைவேறிவிட்டன. இனியும் கொஞ்சம் தாமதிக்கிறாருன்னா, இப்போ இன்னைக்கு டிசம்பர் 29ஆம் தேதியும் வரைக்கும் வரலன்னா, ஏன் வரலான்னு சொன்னா, இந்த டிசம்பர் 29ஆம் தேதியாவது இந்த தரிசனத்து கூட்டத்தில் வந்திருக்கிறவங்க மனம் திரும்பாதவங்க மனம் திரும்ப மாட்டாங்களா? அதுக்காகத்தான் நாள் தள்ளி போயிட்டே இருக்குது. வேற ஒண்ணுக்கும் இல்லை. தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார். வசனம் சொல்லுது. அதுக்காகத்தான் காத்திருக்கிறார். இந்த நாளை கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்காகத்தான் மனம் திரும்ப மாட்டீங்களா? அவர் தாமதிக்கிறாரு இதுக்காகத்தான்.
இன்னும் மறந்து போயிட்டோ, அதுக்கு நாள் எப்போ முடியும்னு தெரியாது. அவருடைய வருகை எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்குது. அது காலையில் இருக்கலாம், மாலை நேரத்தில் இருக்கலாம், இல்ல நள்ளிரவிலோ இருக்கலாம், இல்ல சேவல் கூவிடும் நேரத்தில் இருக்கலாம். வசனம் சொல்லுது, நான் சொல்லல. நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார், அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படும். இதுக்கு ஒரு சின்ன படம் வச்சிருக்கேன், நான் பின்னால காட்டுறேன். அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் எப்போ? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் எப்போ எடுத்துக்கொள்ளப்படுகிறார்களோ அப்போதான் இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடக்கும். இப்போ வந்துட்டாருன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் பட்டுன்னு எடுத்துக்கொள்ளப்படுவார். அவங்க பைபிள்லாம் அங்கே இருக்கும். அந்த பிரசங்கியா இருக்க பைபிளை கீழே வந்துட்டு பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒன்றும் கொண்டு போக முடியாது. ஆளுகளை காணும், பிரசங்கியாரை காணும், சபையாரில் நிறைய பேர் அங்கே காணும். ஆனால் இங்கே அத்தனை பேர் போவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. கை தூக்க சொன்னால் தெரியும், அடையாளம் தெரியும். நான் தூக்க சொல்லலை, உங்களுக்கு சங்கடப்படுத்த விரும்பலை. ரெடியாக இருக்கவங்க தூக்கணும்னா கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், தூக்க சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் இப்போ எடுத்துக்கொள்ளப்படுவீங்க? அவ்வளோதான். எடுத்துக்கொள்ளப்படாதவங்க மற்றவங்க எங்கே தடவிட்டு இருக்க வேண்டியது, எங்கள் சேருக்கு அடியில் இருக்கிறாங்களா இல்லை எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்துக்க போகிறதான் நிகழ்வுகள் நடக்கும். அவர் வருகைக்கு பின்ன ஒன்றும் பண்ண முடியாது. இதே விதமாக நடக்க போகிறது. உலகம் எங்கும் உள்ள பரிசுத்தவான்கள், தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார். இதை குறிப்பதற்காக அந்த காலகட்டம் கொடுத்துருக்கு பாருங்க. ஒரு இடத்துல காலை நேரமாக இருக்கும், ஒரு இடத்துல அது இரவு நேரமாக இருக்கும். இப்போ நமக்கு இரவு இல்லையா? உலகத்தில் ஒரு பகுதியில் இப்போ என்ன நேரம்? காலை நேரம். அமெரிக்காவில் இப்போ காலை நேரம், நமக்கு இரவு நேரம். இப்படி பூமியில் ஒவ்வொரு பகுதியிலும் சில இடத்துல சாயங்கால நேரமாக இருக்கும், சில இடத்துல நள்ளிரவாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே உலகம் எங்கும் உள்ள அத்தனை பேரும் அவங்களுக்கு என்ன நேரம் இருக்காங்க எடுத்துக்கொள்ளப்படுவார். அவ்வளோதான். அதுக்காகத்தான் அழகாக கொடுத்துருக்கு பாருங்க. எப்போ வருவாருன்னு தெரியாது. எடுத்துக்கொள்ளப்படுவீங்களா? எடுத்துக்கொள்ளப்பட்டாதான் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடக்கும். நீங்க கல்யாணத்தில் இருப்பீங்களாங்கிறது நீங்க எடுத்துக்கொள்ளப்படலாம். கல்யாணத்தை நிறுத்தி யாரும் நிறுத்த முடியாது. தயாராக இருங்க. இனி திருமண ஒழுங்கு எப்படியெல்லாம் நடந்திருக்கு, இனி நடக்க போகுது. ஆட்டுக்குட்டியானவருடைய திருமண ஒழுங்கு யூதர் முறைப்படி தான் எல்லா ஒழுங்குகளும் ஏற்பட்டிருக்கு. அந்த யூதர் முறைப்படி என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்திருக்குது. யூதர் முறைப்படி முதல்ல பெண்ணை தெரிவு செய்யணும். உலகத்திலையும் அப்படித்தான், முதல்ல பெண்ணை தெரிவு செய்தானே அப்புறம் தானே கல்யாணம்லாம் நிச்சயதெல்லாம் பண்ணது இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலையும் அதுதான். தேவனுடைய சபையானது எப்போ தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது? இந்த எபேசியர் 1:4 சொல்லும்போது உலக தோற்றத்திற்கு முன்னமே, உலக தோற்றத்திற்கு முன்னமே தெரிந்து கொள்ளப்பட்டாயிற்று. இந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயிக்கப்பட்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பரிகாரம் எல்லாம் முன்னாலே குறிக்கப்பட்டாயிற்று. சிலுவை பலியின் மூலமாக மீட்கப்படுபவர்களை பற்றி குறிக்கப்பட்டாயிற்று. ஆகவே பெண்ணுடைய அந்த தெரிவு செய்யப்பட்டது உலக தோற்றத்திற்கு முன்னே. இந்த வசனங்களை நீங்க குறிச்சிட்டு பின்னால் படிக்கலாம். பெண்ணை தெரிவு செய்து விட்டு பெண்ணுக்கு பரிசம் போடுது. யார் பரிசம் போடுறது? இங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் போடணும். இங்க நமக்கு தலைகள் இல்லையா? இங்க எத்தனை கிலோ தங்கம், எவ்வளவு கிலோ நோட்டு, இதான கணக்கு இல்லையா? இப்பெல்லாம் கோடிக்கு குறைஞ்சி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, மணமகளுக்கு ஒண்ணுமே கொடுக்க வேண்டியதில்லை. இங்கே மணமகள் தேவனுடைய சபை ஒன்றும் கொடுக்க முடியாத ஆண்டவருக்கு. அவர் உலகை படைத்த உன்னத தெய்வம், சிருஷ்டி கர்த்தர். அவர் மணவாளன். அந்த மணவாளன் தான் சபைக்கு, மணவாட்டிக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரா? தன்னுடைய இரத்தத்தையே கிரயமாக செலுத்தி அந்த பெண்ணை தனக்கென்று சொந்தமாக்கிக் கொள்கிறார்.
தன்னையே பலியாக செலுத்தி அந்த பெண்ணை தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சபையின் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். இரத்த கிரயத்தை செலுத்தி நம்மை மீட்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கியிருக்கிறார். தேவனுடைய சபையாக ஆக்கியிருக்கிறார். மீட்கப்பட்டிருந்தா நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். உங்களுக்கு அந்த பரிசம் கிடைச்சிருக்கு, அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இல்லைன்னா இப்போவே ஏற்றுக்கொள்ளணும். அவரெல்லாம் தயாராக தான் வச்சிருக்கிறாரு. இவ்விதமாக நாம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் கிறிஸ்து இயேசுவினுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்றார். இங்கே பொன்னு வெள்ளி எல்லாம் ஒன்றும் கிடையாது, கொடுக்கல் மாற்றல் வாங்கலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் நமக்கு கிரயமாக செலுத்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். இது எப்போ முடிஞ்சிருக்குது? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுதே இந்த கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. அங்கே பரிசம் போட்டாச்சு. எபேசியர் நிருபத்தில் சொல்லும்போது இதைத்தான் இன்னும் அழுத்த திருத்தமாக சொல்லுகிறார். தன்னையே பலி கொடுத்து விட்டார், தன்னையே ஒப்பு கொடுத்து விட்டார் என்று சொல்கிறார். திருவசனத்தை கொண்டு நம்மை பரிசுத்தமாக்குவதற்கும் அதுக்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? நம்மை பிழையின்மையும் பரிசுத்தரும் பிழையற்றதுமான சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக தம்மையை ஒப்பு கொடுத்து விட்டார். இதைத்தான் எபேசியர் 5:26-27 பார்க்கிறோம். நம்மை பரிசுத்தவான்களாக அவருடைய சமூகத்தில் நிறுத்துவதற்கு தன்னையே ஒப்பு கொடுத்து விட்டார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பரிசமாக காணப்படுகிறது. அடுத்தது பெண்ணுக்கு ஒரு பரிசு வாக்குறுதி கொடுப்பாங்க. யூதர் முறைப்படி உள்ளதுதான். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்? யோவான் 14:2 சீஷர்களுக்கு சொல்றார் இல்லையா, நான் போறேன். எதுக்காக போறேன்? உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய சபையாருக்கு மேன்ஷன்ஸ், சின்ன வீடு இல்லை, பெரிய வீடுகள்லாம் இருக்கு. ஆண்டவர் சுத்தமானா எவ்வளவு ஏரியாவில் உள்ள வீடு கிடைக்குங்கிறத நாளைக்கு பார்ப்போம். இங்கே ஒரு வேளை மிஞ்சி போனால் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு போடலாம் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் இருக்கும். அங்கே ஸ்கொயர் ஃபீட்லாம் ஒன்றும் கிடையாது, ஸ்கொயர் மைல் தான் ஒரு ஆளுக்கு. தெரிஞ்சுதா? நாளைக்கு அளவை பார்ப்போம். உங்களுக்கு எவ்வளோ அளவு கிடைக்குன்னு நாளைக்கு சொல்கிறேன். ஆனால் கண்டிஷன் என்ன? எடுத்துக்கொள்ளப்படணும். இப்போ ஒரு சும்மா ஒன்றும் தரமாட்டோம் இல்லையா? ஆண்டவர் அப்படியெல்லாம் கொடுக்கல. ஆகவே ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் வருவேன், வந்து உங்களை என்னோடு சேர்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. வாசஸ்தலம்லாம் ரெடியா இருக்கு. இந்த வாசஸ்தலம்லாம் எப்படி இருக்குங்கிறது நாளைக்கு தான் பார்க்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் இப்போ இந்த பரலோகத்துக்கு போகிற விசிட் பண்ணுறவங்களாம் நிறைய இருக்கிறாங்க இல்லையா? இவங்கெல்லாம் பார்த்துட்டு வந்துருக்குறாங்க. எங்கள் மாவட்டத்தில் கொஞ்சம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கே உள்ள பாஸ்டர் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னால் மேலே அனுப்பி பார்த்துட்டு வர சொல்லியிருக்கார். அந்த பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய அந்த பரலோக அந்த வீடுகளை பற்றி உள்ள காட்சியை பற்றி உள்ள விளக்கம் நாளைக்கு சொல்கிறேன். ஆமாம், அது ஆச்சரியப்பட்டு போய் உங்களுக்கெல்லாம் அந்த தரிசனம் கிடைக்கல, நாளைக்கு சொல்கிறேன். அங்கே வீடு எப்படி இருக்குது? பிரமாதமான வீடு. அந்த பிரமாதத்தை இன்னைக்கு விளக்கப்படாது, நாளைக்கு தான் விளக்கம். அப்போ ஒரு வீடு இருக்குது, ஒரு மேன்ஷன் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கே இருக்குது. எடுத்துக்கொள்ளப்பட்டால் தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. தேவன் மாறி இருந்தால் தான் கிடைக்கும். அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டிருந்தால் தான் கிடைக்கும். இரத்தத்தினால மீட்கப்பட்டவர் தான் தேவனுடைய சபை, தேவனுடைய மனவாட்டி. அவங்களுக்கு தான் கிடைக்கும், மற்றவங்களுக்கு இல்லை. பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது. பார்க்கறதுக்கும் போக முடியாது இல்லையா? இங்கே சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது. அடுத்ததாக 16ஆம் வசனத்தில் அங்கே ஒன்று சொல்லியிருக்குது. அங்கே என்ன சொல்லியிருக்குது? அவர் வந்து நம்மோடு என்றென்றைக்குமாக இருக்கும்படிக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவோன்னு சொன்னார். பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. நான் போவேன், உங்களுக்கு அதை
அந்த ஆவியானவரை அனுப்புவேன்னு சொன்னார். என்றென்றைக்குமாக நம்மோடு இருக்கும்படிக்கு இப்படிப்பட்ட வாக்குறுதிகள் தேவனுடைய சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்துக்கு பிறகு என்னாச்சு? நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு. என்னடா எங்களுக்கு தெரியாமல் என்ன, நாங்கள்லாம் மனவாட்டியாச்சே, எங்களுக்கு தெரியாமல் முடிஞ்சு போச்சா? அதனுடைய ஒரு அடையாளத்தை பாருங்கள். எபேசியர் 1:13-14 என்ன சொல்லியிருக்குது? எபேசியர் 1:13-14 படிங்க பார்ப்போம். ஆமாம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். என்ன அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். யாருக்கு? சத்திய வசனமாகிய அந்த சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது. நீங்கள் விசுவாசிகள் ஆயிருந்தா கொடுத்துட்டார். என்ன கொடுத்துட்டாரு? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். எப்போ? விசுவாசிகள் ஆனபோது. இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க விசுவாசிகள் ஆயிட்டீங்களா? இல்லை. விசுவாசிகள் ஆனாதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார். அப்பதான் அந்த திருமண ஒப்பந்த நிச்சயம் அங்க நடக்குது. நிச்சயதார்த்தம். மோதிரம் மாற்றுறது அங்கதான் நடக்குது. திருமணத்தில் மோதிரம் மாத்தினாங்க இல்லையா? பார்த்தீங்க இல்லையா? அதுதான் முத்திரை மோதிரமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளமாக, நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதற்கு அடையாளமாக, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், அவரோடு பரலோகத்தினுடைய சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கு, ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு உரிமை பெற்றவர்களுக்கு என்பதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். விசுவாசிகளுக்கு, விசுவாசிகள் ஆகும்போது இது கிடைக்குது. முத்திரையிடப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஒரு அட்வான்ஸாக, அச்சாரமாக கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இவர் அங்கே தேவனுடைய சமூகத்திலே கொண்டு நிறுத்துவது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த நிச்சயதார்த்தம் நடக்குது. அடுத்தது பெண் அழைப்பு. அதுக்கு தான் வரப்போறார். அதுக்கு தான் காத்துக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சது. இப்போ எப்போ வருவாரே, பெண்ணை அழைச்சி போறாங்க அங்கே பார்க்குறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 16-17 படிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. வரப்போறார், சீக்கிரம் வரப்போறார். அவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் முதல் வாய்ப்பு. ஏன்னா ரொம்ப டைம் கேப் ஒன்றும் கிடையாது. அவங்க முதல்ல பட்டுன்னு எழுந்திருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இது சபையார். கிறிஸ்துவுக்குடைய சிலுவை பரிகாரத்துக்கு முன்னால ஏற்பட்டவங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க சபையார் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள். அந்த இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட மீட்புக்கு பிறகு உள்ளவங்கதான் தேவனுடைய சபை. எது வரைக்கும்? அவருடைய வருகை வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அந்த சபையிலே உள்ளடங்குவர். அதற்கு முன்னையும் இல்லை, பின்னையும் இல்லை. இதுதான் மனவாட்டி. உங்களுக்கும் எனக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும்.
நீங்களும் மனவாட்டி ஆயிரலாம், தேவனுடைய சபையோடு சேர்க்கப்பட்டு விடலாம். கண்டிஷன் இதுதான். அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவம் போக்கி கழுவப்பட வேண்டும். உங்கள் உள்ளம் அவருக்கு சொந்தமாக வேண்டும். அவருக்குள்ள வந்துடணும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு இறந்து விட்டவர், அவர்களுக்கு முதல் வாய்ப்பு. எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அடுத்த சான்ஸ் தான் நமக்கு. உடனே பட்டு நடக்கும். அவங்க மேல முன்னால போங்க, நம்ம அப்படியே பின்னால போலாமா? ரெடி தானா? எடுத்துக்கொள்ளப்படுவோமா? இப்போ வந்துட்டாருன்னா எடுத்துக்கொள்ளப்படுமா? யார் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் தான். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் எழுந்திருப்பார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் உயிரோடு வாழ்பவர்களும் எழுந்திருப்பாங்க. முதலாம் உயிர்த்தெழுதல்னு சொல்லி நாம் முன்னாலே ஒரு காரணமாக பார்த்துருக்கோம், விளக்கமாக பார்த்துருக்கோம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்களா, இல்லை வெறும் கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க? கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் என்று பொருள் இல்லை. சொன்ன இல்லையா? இன்றைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் ஒவ்வொரு சபையிலையும் பார்க்கலாம் கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறவங்க. கிறிஸ்தவர்களாக இருக்கவங்களுடைய எண்ணிக்கை பெருகி இருக்கு, நிறைய இருக்கு. அது கணக்கல்ல. அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். கிறிஸ்துவுக்கு உள் வராவிட்டால் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் கிறிஸ்தவராக இருப்பது ஒண்ணுதான், கடவுள் இல்லைன்னு சொல்றது ஒண்ணுதான். ரெண்டு பேருக்கும் ஒரே பனிஷ்மெண்ட். இயேசு கிறிஸ்து இல்லாம, இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள வராம எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்படுவார். நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்களா? இல்லைன்னா இப்பவே மீட்கப்படணும். அதுக்காகத்தான் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. திருப்பி திருப்பி சொல்றது காரணம் என்ன? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு எடுத்துக்கொள்ளப்படணும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அதுக்காகத்தான் திருப்பி திருப்பி சொல்றோம். இன்னைக்காவது பயன்படுத்த மாட்டீங்களா? பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் அவர் இப்பொழுது வருவானால் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும். அப்போதான் அங்கே கல்யாணத்தில் பங்கு பெறலாம். மணவாட்டி என்ற உரிமையிலே, அவருடைய மணவாட்டி இயேசு கிறிஸ்துனுடைய மணவாட்டி என்ற உரிமையிலே போலாம். இல்லைனா மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே மணவாளனை எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தமான கன்னிகைகளை பற்றியுள்ள ஒரு ஓமையை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார் இல்லையா? பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஓமை. அந்த ஓமையை ஒரு படத்தின் மூலமாக உங்களுக்கு போட்டு காட்டுவாங்க. தெரிஞ்சு மணவாளனை எதிர்கொண்டு போன 10 பெண்கள், 10 கன்னிகைகள். அந்த 10 கன்னிகைகளும் என்ன கொண்டு போனாங்க? தீவெட்டிகளை கொண்டு போனாங்க இல்லையா? ராத்திரி நேரத்தில் எப்போ வருவாருன்னு தெரியாது. அங்கே போகும்போது நேரம் ஆயிட்டு தூங்கிட்டாங்க. அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சத்தம் கேட்குது. இதோ மணவாளன் வருகிறார் சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே இவங்க எல்லாரும் பட்டு எழுந்திருக்கிறாங்க. எழுந்துச்சு அவங்களுடைய தீவெட்டிகள் எல்லாம் பொருத்தி பார்க்குறாங்க. அதில் 5 பேருடைய தீவெட்டி மட்டும் எரியுது, மற்றதெல்லாம் அணைஞ்சு போகுது இல்லையா? அதுக்குள்ள மணவாளன் வந்துட்டார். இவங்க அந்த எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்டு பார்க்குறாங்க. அவங்க கொடுத்தாங்களா? இல்லை, நீங்கள் போய் விற்கிற இடத்துல போய் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதற்குள்ள மணவாளன் வந்து விட்டார். இவர்கள் கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்து விட்டார். ஓடி போனவங்க திரும்பி வந்து வீடு கல்யாண வீட்டை தேடி கண்டுபிடிச்சு நிற்கிறாங்க பாருங்க இல்லையா? அங்கே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அங்கே கதவை தட்டிக்கிட்டே அங்கே நிற்க வேண்டியது. இந்த ஓமையை நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். இதுதான் இன்றைய நிலைமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகிய மணவாளனை வரவேற்பதற்காக நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தயாராக இருக்கிறோமா இல்லையாங்கிற கேள்வி வேணும். இங்கே 10 பேர் போனாங்க. 10 பேர்ல 5 பேருக்கு எண்ணெய் இல்லை. மணவாளன் எதிர்கொண்டு போவதற்கு 10 பேரும் ஒன்று போல போறாங்க. ஒரே இடத்துல தங்குறாங்க. பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை. எல்லாரும் ஒன்று போல இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தூக்கம் வருது, ஒன்று போல தூங்குறாங்க. மணவாளன் வரும்போது வருகிறான்னு சத்தம் கேட்ட போது தான் வித்தியாசம் தெரியுது. 5 பேருடைய விளக்கு எரியலை, எண்ணெய் இல்லை. 5 பேர் தயாராக இருக்கிறாங்க, எண்ணெய் இருக்குது. அவங்க மணவாளனோடு கல்யாண வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்ககிட்ட எண்ணெய் கேட்டு பார்த்தா அவங்க கொடுக்கல. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கும் உங்களுக்கும் போதாதபடிக்கு நாங்கள்
கொடுக்க முடியாது. நீங்கள் விற்கிற இடத்துல போய் வாங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பங்கு போட்டு நீ காலை வச்சுக்கோ, நீ கையை வச்சுக்கோன்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அவரவரும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். பங்கு போடக்கூடியதல்ல. அவரவருடைய உள்ளத்திலே தீவட்டியில இயேசு கிறிஸ்து இருக்கணும். அவரவருடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கணும். அவரவரும் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கணும். இது பங்கு போட முடியாது. நேற்று சொன்ன இல்லையா, கணவன் ஒருவேளை ஆண்டவருக்குள்ள இருந்தாச்சுன்னா மனைவி அதை வச்சு கிளைம் பண்ணி ஒன்றும் போயிட முடியாது. ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது எங்கள் வீட்டுக்காரர் மேலே போவார், நான் பட்டினி பிடிச்சிக்குவேன் சொல்ல முடியுமா? முடியாது. ஒன்றும் பிடிக்க முடியாது. எப்போ வருவார், எப்போ எடுத்துக்கொள்ளப்படுவார்னு தெரியாது. அவரவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும். இந்த 10 பேரில் 5 பேர் தான் தயார். 5 பேருக்குள்ள தான் அங்கே எண்ணெய் இருக்குது. அவங்க போனாங்க, மணவாளன் வந்தார், உள்ள கல்யாண வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இவங்க கடைக்கு போயிட்டாங்க வாங்கிறது. நள்ளிரவில் கடையை திறந்திருக்குமா? இல்லை. இது கிடைச்சிருக்கா வாங்கிறதுக்கு? ரட்சிப்பு கிடைச்சிருக்கா கடையில் போய் வாங்கிறதுக்கு? இயேசு கிறிஸ்துவ கடையிலே போய் வாங்கினா, கடையில் போய் போட்டா வாங்குவேன். போட்டா அதே மாதிரி ஒரு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போட்டு நீ போட்டா வீட்டில் கொண்டு தொங்க போட்டதுனால இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டியா? போட்டாவை வச்சிருக்கிறதே பாவம். அது அவர் படம் இல்லை, அவரை காட்டுறதுக்காக படம் வச்சிருக்காங்க. நீ படத்தையும் மாட்டி வச்சு நல்ல மாலையும் போட்டு ஒரு நல்ல சீரியல் செட்டும் போட்டு படிச்சு வச்சுக்கிட்டு இருக்க. நீ விக்கிரக ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்க. மற்றவர்கள் என்ன செய்யறாங்களோ நீ ஆளை மட்டும் மாத்திருக்க, படத்தை மட்டும் மாத்திருக்க, அவ்வளோ. அதனால நீயும் அவங்களும் போகக்கூடிய இடம் ஒரே இடம், அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடல். நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், பரம்பரையா கிறிஸ்தவங்களா இருக்கலாம், போதகனா கூட இருக்கலாம். நான் சொன்னாலே ஒரு போதகருடைய கதையை சொன்னோம் இல்லையா நேற்று. இப்ப இருக்கிற போதகருடைய நிலை அப்படிதான் இருக்கு. சபைகளை பார்த்தா ரட்சிக்கப்படாத போதகர், ரட்சிக்கப்படாத மூப்பர், ரட்சிக்கப்படாத அங்கே வாலிபர் சங்கங்கள்ல தலைவர், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், இந்த இதெல்லாம் கதையெல்லாம் இருக்கு, சொல்லியிருக்கேன் இருக்குது. நீங்க எப்படி இருக்கீங்க? மற்றவங்க கதையை விடுங்க. நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்களா? ரெடி ஆயிட்டீங்களா? இல்லை அவர் வரட்டும் பார்த்துக்குவோம். கடையில் போய் ஒரு வாங்கிட மாட்டேன், நல்ல படமாக பார்த்து வாங்கிட மாட்டேன். படம் தான் வாங்கலாம், இயேசு கிறிஸ்து வாங்க முடியாது. இவங்களுக்கு முடியல. ஆனா வீடை தேடி கண்டுபிடிச்சு வர்றாங்க. மன வீடு, கல்யாண வீட்டுக்கு வந்து தட்டுறாங்க. ஆண்டவரே கதவை திறக்கணும். அங்கிருந்து என்ன சத்தம் வருது? உங்களை அறிய, நீங்க எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. எங்க சொல்லி பார்த்துருப்பாங்க. ஆண்டவரே நீங்க உள்ள எங்க கூட வந்து 5 பேர் உள்ள இருக்காங்க பாருங்க, வேணா கேட்டு பாருங்க. நாங்க அவங்க கூட இருந்தோமா? இல்லை, ராத்திரி வரைக்கும் இருந்தோம். எப்போ வரைக்கும் இருந்தோங்க? அவங்க கூட தான் வந்தோம், உங்களை வரவேற்கிறதுக்கு தான் வந்தோம். ஒரே இடத்துல எல்லாம் நாங்களும் தூங்கினோம், அவங்களும் தான் தூங்கினாங்க. என்ன ஒரே ஒரு வித்தியாசம்தான். என்ன வித்தியாசம்? எங்க விளக்குல எண்ணெய் இல்லை, அவங்களுக்கு எண்ணெய் இல்லை, அவ்வளோ. ஆனா இப்போ நீங்க இருக்கிற இடம் தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டோமே, நீங்க வேணா கேட்டு பாருங்க ஐயா. அங்க ஒரே பதில் தான். என்ன பதில்? உங்களை அறிய தெரியாது. ஆண்டவருக்கு சொல்லியிருக்கலாம் இல்லையா? சரி சரி, பாவம் நடுராத்திரி வரைக்கும் காத்திருந்தவங்க என்ன வரவேற்க தானே வந்திருந்தாங்க, மணவாளன் வரவேற்க தான் வந்திருந்தாங்க. சரி பொறுங்க, சரி ஒரு முதல் பந்தி இல்லைனாலும் 2வது பந்தியாவது உங்களுக்கு நான் கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி சொன்னாரா? அது ஒரே பந்தி தான், கல்யாண விருந்து ஒரே விருந்து தான். நீங்க உள்ள வந்திருக்கீங்களா? உள்ள போயிட்டீங்களா? ஆண்டவருக்குள்ள வந்திருக்கீங்களா? உள்ள போலாம். கதவு அடைக்கப்பட்டால் திறக்க. ஆகையினால்தான் இப்பொழுதே இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய இதய கதவை திறந்து அவரை உள்ள விட்டுருங்க. அவரை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். அவருடைய ரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்டு விடுங்கள். வேற என்ன கேட்கிறாரு? உங்கள்கிட்ட பணம் முடிச்சு கேட்கிறாரா? ஒன்றும் கேட்கலையே. மதத்தில் சேர சொல்றாரா? மதம் மனிதனை ரட்சிக்கா, இயேசு கிறிஸ்து தான் மனிதனை ரட்சிக்கிறார். இன்னைக்கு மத சடங்குகளை நிறைவேற்றி செய்துட்டு நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் அதனால உள்ள போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. முதல் நாளில் பார்த்தோம் தேவ நீதி எப்படிப்பட்டதுன்னு.
இதெல்லாம் நிற்காது, கிறிஸ்துவுக்குள்ள வரணும். இந்த கதிதான் இந்த பெண், இந்த 5 கன்னிகைகளுக்கு ஏற்பட்ட கதிதான். கைவிடப்படுவார்கள். அதற்கு பிறகு வாய்ப்பு, அதற்கு பிறகு நடக்க போறது என்ன நடக்கும்? கைவிடப்பட்டாச்சுன்னா உபத்திரவ காலம். அங்க கல்யாணம் நடக்கும் பரலோகத்தில், இங்க உபத்திரவ காலம், பயங்கரமான காலம். உபத்திரவ காலத்தை பற்றி நாம ஏற்கனவே ரொம்ப தெளிவா பார்த்திருக்கோம். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது, நினைச்சாலும் முடியாது. ஏன்னா அந்த பாடுகள் அவ்வளவு பயங்கரமான பாடு. அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யூத குலத்தர் மட்டும்தான். யூதர் இன்றைக்கு புறக்கணிச்சிருக்கிறாங்களே, அவர்கள் ஒட்டு மொத்தமாக தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார், ஒட்டுமொத்தமாக மனம் திரும்புவார், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்து விடுவார், இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய மேசியாவாக ஏற்றுக்கொள்வார், மற்றவர்களுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பார். அந்த கூட்டம் தான் 1,44,000 பேர் ஓடி ஓடி அறிவிப்பார். அறிவிப்பது நிமித்தமாக அவர்கள் சிரச்சேதம் பண்ணப்படுவார். யூதர்களுக்கு இக்கட்டு காலம் அது. புறஜாதிகள் அந்த நேரத்தில் நினைச்சாலும் முடியாது, மனம் திரும்ப முடியாது. பாடுகள் அவ்வளவு பயங்கரமான பாடுகளாக இருக்கும். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலத்தில் விசுவாசத்தில் நிலைத்திருப்பது என்பது சாதாரண காரியம் இல்லை. ஆகையினால்தான் அந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவருக்குள்ள வந்துருங்க. உத்தரவு காலத்துக்கு போகக்கூடாது. அது 1 நாள் 2 நாள் இல்லை, எத்தனை வருஷம்? 7 வருஷம். அதுக்கு பிறகு தான் 2வது பூமிக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. சரி, இவ்விதமாக மணவாளன் வந்து மணவாட்டியை எடுத்துக்கொள்வார், மண இடத்துக்கு அழைத்து செல்வார். இந்த 10 கன்னிகளுடைய ஓமையிலையும் அங்கே வந்து மணவாழ்ச்சியினுடைய வீட்டுக்கு போயாச்சு. இனி மணவாட்டியோடு சேர்ந்து பரலோகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கிறது. அதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். மண இடத்துக்கு அவர் அழைத்து செல்கிறார். அங்கே போய் தான் பெண்ணுக்கு அலங்காரம். என்ன அலங்காரமா? நல்ல வெண்மையான மெல்லிய வஸ்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சு பாருங்க. இது பரிசுத்தவான்களுடைய நீதி. இவ்வாறு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய தேவனுடைய சபை இருக்க, சபையினுடைய பிள்ளைகள், சபையினுடைய உறுப்பினருக்கு அங்கே வந்து நல்ல மெல்லிய வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட போகிறது. பரிசுகளெல்லாம் காத்திருக்குது. தேவன் இந்த பெண்ணுக்கு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் அங்கே நிறைவேற்ற போகிறாரு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசு வழங்கப்படக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. தண்டனை வழங்கப்படக்கூடிய நியாய தீர்ப்பு இல்ல, பரிசு வழங்கக்கூடிய நியாய தீர்ப்பு. போன வருஷம் இதை பார்த்தோம், நியாய தீர்ப்பை பற்றி பார்த்தோம் இல்லையா? ஆகையினால அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுத, சபைக்கு பரிசுகள் தான் காத்திருக்கு. நிறைய கிரீடங்கள்லாம் வச்சிருக்கிறார். எந்தெந்த கிரீடெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போதோ தெரியல. அது இங்கே ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கீங்களோ அதை பொறுத்து அங்கே கிரீடம். இங்க நீங்க ஆத்மாதாயம் பண்ணியிருந்தா அங்க என்ன கிரீடம் கிடைக்க போகுது? மகிழ்ச்சியின் கிரீடம். மகிழ்ச்சியின் கிரீடம் கிடைக்க போகுது. நீங்க முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளணும். உங்க மூலமாக மற்றும் அநேகர் ஆண்டவருக்குள்ள வரணும். அப்படி நடத்தி இருந்தீங்கன்னா, உங்களால் நடத்தப்படக்கூடியவர்கள், ஆண்டவர்களை நடத்தப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மகிழ்ச்சியின் கிரீடமாக அங்கே இருப்பார்கள். பரிசுகள் அவரவருடைய கிரியையின்படி பரிசு கொடுப்பார். அதெல்லாம் அங்கே நடக்க போகுது. இது வெளிப்படுத்தல் 19:8 நாம் பார்ப்போம். அடுத்ததுதான் திருமணம். பரலோகத்திலே நடைபெறும். எல்லா ஒழுங்குக்கு பிறகும் அங்கே திருமணம் நடைபெறும். அந்த 7 ஆண்டு கால அங்கே இறுதி வாக்கிலே இது நடைபெற போகிறது. அதுக்கு பிறகுதான் திருமண விருந்து. திருமண விருந்து எங்க நடக்க போகுது? திருமண விருந்துல வெறும் மணவாட்டி மட்டும் இருக்கிறது இல்லை இல்லையா? விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் நிறைய இருப்பாங்க இல்லையா? உலகம் முழுசும் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள். யார் அவங்க? சபையார் மட்டும் இல்லாது, சபையை சாராதவர்கள், அதாவது ஆண்டவருடைய சிலுவை பரிகாரத்துக்கு முன்னாலே உள்ள பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆண்டவருக்குள்ளே வர்றாங்களே இந்த யூத மக்கள், ஒருவேளை புறஜாதிகளே அப்பொழுது விசுவாசி ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்து மரணம் அடைந்திருக்கலாம். இதெல்லாம் மரணம் அடைந்தவர்களுடைய பட்டியலில் வருது. அப்போ உபத்திரவ காலத்திலே உயிர் கொடுத்தவர்கள், கர்த்தருக்காக உயிர் கொடுத்தவர்கள், ஆண்டவர் ஒரு கூட்டம் யூத மக்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு பாதுகாக்க போறார். 1/3 பங்கு யூத மக்கள், அவர்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். திருமண விருந்தில்
கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம். மணவாட்டியாக அல்ல, விருந்தினராக. ஆகையினால்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த திருமண விருந்தில் யார் யாரெல்லாம் கலந்திருப்பாங்களாம்? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப், இவங்களெல்லாம் அந்த பந்தியில் இருப்பாங்க. படிங்க, லூக்கா 13:28 படிங்க. லூக்கா 13:28, 28, 29. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாக இருக்க காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். அடுத்தது, ஆம், வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்திலே பந்தி இருப்பார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். இந்த வடக்கில் தெற்கில் மேற்கில் கிழக்கு இருக்கிற புறஜாதி மீட்கப்பட்டவர், அவங்களெல்லாம் திருமண விருந்தில் கலந்து கொள்வார்கள். அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய விருந்தில் கலந்து கொள்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் பட்டியலில் இருக்கக்கூடாது. எந்த பட்டியலில் வரணும்? தேவனுடைய சபையின் பட்டியலில் வரணும். ஏன்னா இவங்களுக்கு மணவாட்டிக்கு உரிய ஸ்தானம் இல்லை. இது விருந்தில் பங்கு கொள்வது, பரலோக ராஜ்யத்தினுடைய பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான். இருந்தாலும் இது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குமாங்கிறது கேள்விக்குறி ஒன்று. அந்த காலம் யூத மக்களுக்காக கொடுக்கப்பட்ட காலம். ஆகையினால்தான் இன்றைக்கே இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய இரத்தத்தினாலே பாவம் போக்கி கழுவப்பட்டு. சரி, திருமண விருந்து முடிஞ்சாச்சு. முடிஞ்ச பிறகு தேனிலவு இல்லையா? கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா தேனிலவு போவாங்க இல்லையா? இப்போ சபையும் அந்த மணவாளனும் திரும்பி பூமிக்கு வர்றாங்க. அதுதான் இரண்டாவது வருகை, வெளிப்படையான வருகை, பரசிய வருகை. அப்போ எங்கே வருவாரா? எருசலேமில். போன வருஷம் பார்த்தாலே 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்வதற்காக இந்த பூமிக்கு வருவார். எருசலேமை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்வார். அவரோடு கூட கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் வருவாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிரோடு எழுந்திருந்து அங்கே அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே பங்கு கொள்வாங்க. உபத்திரவ காலத்திலே அவருக்காக இரத்த சாட்சிகளாக மரித்தவர்களும் வருவாங்க. உபத்திரவ காலத்திலே ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்ட யூதர்கள் அங்கே வருவாங்க. 1000 வருஷ அரசாட்சி, செழிப்புள்ள ஒரு ஆட்சி, குறைவில்லாத ஆட்சி, நீதி உள்ள ஆட்சி. பார்த்தோம் இல்லையா? அந்த புஸ்தகத்தை நாளைக்கு வாங்கிட்டு போங்க இல்லையா? நினைவுக்கு வந்துடும் எல்லாம். இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்குது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையானால் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே வந்துவிட வேண்டியது அவசியமாக இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டாதான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும், இல்லை என்றால் அனுபவிக்க முடியாது. இனி அங்கே திருமண பரிசுகள்லாம் கொடுக்கப்படுகிறது. திருமண பரிசு என்ன பரிசு? அவனவனுடைய கிரியைக்கு தகுந்தபடிக்கு அங்கே பரிசு கொடுக்கப்படும். வரவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுப்பாங்களா இல்லையா? இப்போ திருமணத்தில் கலந்து கொள்றவங்களுக்கு அங்கே திருமணத்தை விட்டு போகும்போது ஒரு பேக் கொடுப்பாங்களா இல்லையா? அது என்ன பேர்? ஆமாம், ஏதோ ஒன்று பை கொடுப்பாங்க. அவங்க வசதிக்கு தகுந்தபடி ஆப்பிளை போட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா தேங்காயை போட்டு கொடுப்பாங்க. வரவங்களுக்கு எல்லாருக்கும் உண்டு. இந்த 1000 வருஷ சாட்சியில் இருக்க போறவங்களுக்கு எல்லாருக்கும் பரிசுகள் கிடைக்கும். தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் கிடைக்கும். சபையினர் மட்டுக்கு மட்டும் தேவனுடைய ஆட்சியிலே பங்கு பெறுவதற்குள்ள உரிமை, அவரோடு கூட ஆட்சி செய்வதற்குள்ள உரிமை, ஆட்சியின் நன்மைகளை அனுபவிப்பதற்குள்ள உரிமை. அப்போ அந்த பந்தியில யாரெல்லாம் இருப்பார்? ஆபிரகாம் இருப்பார், ஈசாக்கு இருப்பார், யாக்கோபு இருப்பார், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருப்பாங்க. அப்போதான் ஆண்டவர் சொல்றார், உங்களையோ புறம்பான இருளிலே தள்ளி போவார். அப்படி இருக்கக்கூடாது. நீங்க மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவர்களை நினைத்துக் கொள்கிறீர்களே, புறஜாதியார், அவர்களெல்லாம் வந்துருவாங்க, ஆண்டவருக்குள்ள வந்துருவாங்க. நீங்க அந்த பரிசேயர் சதுசேயர்கள் வேதபாரரை பார்த்து சொல்றாரு, நீங்களும் பரலோகத்துக்குள்ள போறதில்லை, பரலோகத்துக்கு போறவங்களையும் விடுறது, பூட்டி போடுறது. இன்றைக்கு கிறிஸ்தவர் செய்யக்கூடிய அதுதான்.
பலர் சொல்றாங்க இல்லையா, உங்க மதத்துக்கு யார் வருவா, கிறிஸ்தவ மதத்துக்கு யார் வருவாயா, எங்களை விட எவ்வளவு படு அயோக்கியர்களாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நானாவது இந்த சின்ன தப்பு பண்ணேன், நானாவது ஒரு 10,000 ரூபா ஒரு 50,000 ரூபா கொள்ளையடித்தேன், உங்கள் சபை தலைவர் பெரிய பெரிய தலைவர் பெரிய குருவானவர் கோடிக்கணக்கில் அடித்தார், உங்கள் சபைக்கு வரலாமா, உங்கள் கடவுள் சரிதான கடவுள் தானா, கொள்ளையடிக்க கும்பல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு ஐயா தானே சொல்றாங்களா இல்லையா? தண்ணி போட போறிய நீயும் அவனும் ஒன்னா ஒன்று தண்ணி போடுறிய இருக்குது. கிறிஸ்துமஸ் பண்டிகைகள் எல்லாம் நல்லா கொண்டாடி இருப்பீங்க. அன்னைக்கெல்லாம் அந்த நம்பர் கடைகள்லாம் இருக்குல்ல, மதுபான கடைகள்ல நிரம்பி கூட்டம் வலிக்கும். அதுல பெரும்பாலான கூட்டம் யாரு? நம்ம ஆளுகள். ஆம், கிறிஸ்தவங்க வித்தியாசம் இல்லை, 2 பேரும் ஒன்னா குடிச்சு கும்மாளம் போட்டு ரோட்ல விழுந்தாடாங்க. நேற்று சொன்னோம் இல்லையா, பாட்டில்னா தண்ணி பாட்டில், குடிக்கிற பாட்டில், மதுபான பாட்டில் கேசக்கில் உள்ள போட்டு கொண்டு போன பாதிரியா ஒரு பாஸ்ட் நடந்த உண்மையை சொல்லு. இதுதான் நிலைமை இன்னைக்கு கிறிஸ்தவங்களுடைய நிலைமை. இது இவ்விதமாக இருக்கிறதுனால இந்த கிறிஸ்தவ மக்களை ஏமாற்றுகிற கிறிஸ்தவ குறிகாரருடைய எண்ணிக்கை பெருகிட்டே போகும். இங்க ஒண்ணுமே இல்லை, போ அங்க போய் விழு. அப்புறம் அவங்களும் இவங்களும் சேர்த்து எல்லாம் ஒட்டு மொத்தமாக அங்க அக்னி கடலுக்கு போறது. இதுதான் நடந்துட்டு இருக்குது. உங்களுடைய நிலைமை என்ன? மதம் மனிதனை ரட்சிக்காது. மதத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பாதுகாப்பு ஒன்றும் கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்க எத்தனை முறை தான் கேள்விப்பட்டிருந்தாலும் சரிதான், அவரை பற்றி எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாலும் சரிதான், அவருக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடமில்லை என்றால் அவரிடத்திலே உங்களுக்கு இடமில்லை. உள்ளத்தில் இடம் கொடுப்பீங்களா? அப்படியானால்தான் இந்த நன்மைகள் எல்லாம் பெற்று அனுபவிக்க முடியும். இங்கே ஒரு திருமண விருந்துக்கு அழைப்பு கொடுக்கப்படக்கூடிய ஒரு காட்சியை பற்றி நாம் பார்க்குறோம். ஒரு அழைப்பு கொடுத்துருக்கார். திருமண விருந்து நடைபெற்றதை பற்றி ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, அந்த ஓமையை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம். திருமண விருந்து பற்றிய ஒரு ஓமை, ராஜா வீட்டு திருமணம். இது நம்ம ஏற்கனவே விளக்கமாக ஒரு மீட்டிங்கில் நம்ம பார்த்தோம். இந்த ஓமையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திருமண விருந்துக்கு அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த அழைப்பை நிறைய பேர் புறக்கணிச்சிட்டாங்க. அந்த புறக்கணிக்க யார் யார் புறக்கணித்தார்களோ அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஆட்கள் இங்கேயும் இருக்கிறீங்க. ராஜாதி ராஜா எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. வாங்க ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய திருமண விருந்துக்கு வாங்கன்னு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் உள்ள கோடான கோடி மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அதுல ஒரு பகுதியினர் இங்கேயும் இருக்கிறீங்க. வேண்டாயா, இந்த கல்யாணத்துக்கெல்லாம் வரலப்பா, நான் ஒன்றும் வரல. இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து நிற்கக்கூடிய கூட்டம் மிகுதி இங்கேயும் இருக்குது. நீங்க எதுல நிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. வேண்டாம்னு சொல்லியிருக்க அந்த அழைப்பை புறக்கணிச்சு இருக்கிறீங்களா? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லிட்டே இருக்கிறாரு. வரதே இல்லையே, இல்லையா? வந்துட்டீங்களா? இல்லைன்னா இப்போ வந்துடணும். இல்லைன்னா நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலை. சரி, வர்றதுக்கு நிலைமை ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா? என்ன கண்டிஷனுங்க? திருமண வஸ்திரம் அணிஞ்சுதான் உள்ள வந்திருக்கணும். முதல்ல அந்த இங்கிலாந்து நாட்டு இளவரசனுடைய திருமணத்துக்கு அழைப்பு கொடுக்கும் போதும் கல்யாண வஸ்திரம் எல்லாம் போட்டு தான் வரணும். அதுக்கு சில குறிப்புகள்லாம் கொடுக்கப்பட்டது பார்த்தோம் இல்லையா? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே கலந்து கொள்வதற்கும் கல்யாண வஸ்திரம் தரித்து கொண்டுதான். அது என்ன வஸ்திரம்? அதான் ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் போக முடியுங்க. ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் தான் போக முடியும். அங்கே ஒரு கூட்டத்தினரை பற்றி சொல்றாங்க, பரலோகத்தில் ஒரு கூட்டத்தை பற்றி. வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கக்கூடியவர்கள் யார்? இப்ப என்ன பதில் சொல்ல வருது? இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர். அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறாங்க. நீங்களும் பரலோகத்தில் இருக்கணும்னு சொன்னா ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டிருக்க வேண்டும், சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும், அணிந்து கொண்டிருக்க வேண்டும். இது இலவசமானது.
இந்த ஓமையில எல்லாரும் போட்டுட்டு வந்தாங்க. அப்போ எல்லாரும் ரெடியாக வச்சிருந்தாங்களா? இதையெல்லாம் ராஜா தான் கொடுத்தது. ராஜா வர்றவங்களுக்கு எல்லாம் கல்யாண வஸ்திரத்தை தயாராக வைத்து வர்றவங்களாம் அதை போட்டுட்டு தான் உள்ள வரணும். ஆனால் ஒருத்தன் என்ன நினச்சியா, நம்ம இருக்கு, நம்ம ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு உள்ள நினைச்சிட்டான். ராஜா வந்து பார்க்கும்போது அந்த ஒருத்தன் தனியாக தெரிகிறான், கல்யாண வஸ்திரம் இல்லாதவன் தனியாக தெரிகிறான். ஆண்டவருடைய சமூகத்திலே போகவே முடியாது. இது போனவனை பிடிச்சி வெளியே தள்ளதாகும். பார்க்கும்போது கல்யாண வஸ்திரம் இல்லாதவர்களை என்ன செய்கிறாரு? அவரே பிடிச்சி வெளியே தள்ளு. கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எப்படி உள்ள வந்த நீ? ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமண விருந்தில் கலந்து கொள்ள முடியாது, அதில் பங்கு பெற முடியாது. எங்கதான் பங்கு? புறம்பான இருளிலே தள்ளப்படுவார். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். இதுதான் அங்கே ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய நிலைமை என்ன? நீங்கள் மணவாட்டி தானா? மணவாட்டி சபைக்குள்ளே வந்துட்டீங்களா? மணவாட்டி சபைன்னு பேர் இருக்கிற சபையில் பற்றி நான் சொல்லலை. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மீட்கப்பட்டவர்கள் அடங்கிய கூட்டத்துக்குள்ளே நீங்களும் ஒரு ஆளாக இருக்கிறீங்களா? அந்த தேவனுடைய சபையில் நீங்களும் மீட்கப்பட்டவர்களாக அங்கே வகிக்கிறீர்களா? சபைக்குள்ளே வந்துட்டீங்களா? ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்களா? மணவாட்டி தானா? ஆண்டவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டீர்களானால் நீங்களும் தேவனுடைய சபை, தேவனுடைய பண்ணையாக இருக்கிறீர்கள், தேவனுடைய மாளிகையாக இருக்கிறீர்கள், தேவனுடைய சபையாக இருக்கிறீர்கள், மணவாட்டியாக இருக்கிறீர்கள். நீங்கள் மணவாளனை சந்திப்பதற்கு தயாராகி விட்டீர்களா? இந்த 10 பேரில் 5 பேர் தான் தயாராக இருக்கிறாங்க. 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் இருக்காரா? இயேசு கிறிஸ்து உள்ளே இருந்தால் தான் நீங்கள் தயார்னு அர்த்தம். அப்போ தான் அவரோட போகலாம். இயேசு கிறிஸ்து உள்ளே வந்தால் தான் நாம் ஒளி கொடுக்க முடியும். அந்த ஒளி இருந்தால் தான் உள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டாரா? மணவாளனை சந்திக்க ஆயத்தம் தானா? அவரோடு திருமண நிச்சய உடன்படிக்கை பண்ணிவிட்டீர்களா? அவரை சொந்தமாக விசுவாசி ஏற்றுக்கொள்ளுதல். அவர் கடைசி நாளில் என்ன சொல்ல போறார்? என்னுடைய இரத்தத்தினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை பண்ணப்பட்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக பாவம் போக்கி கழுவப்பட்டிருந்தால், அந்த மீட்பரை நீங்கள் சொந்தமாக்கி இருந்தால், அதன் மூலமாக நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறியிருந்தால், நாம் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணிவிட்டோம் என்று பொருள். அப்படி உடன்படிக்கை பண்ணினவர்கள், சுவிசேஷமாகிய சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள், விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசிகள் ஆகும்போது நாம் அவருக்கு சொந்தமானவர் என்பதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அச்சாரமாக கொடுத்திருக்கிறார், முத்திரையாக கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறியிருந்தால், அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருந்தால், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கிறார். உங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே உடன்படிக்கை, ஒரு நிச்சயதார்த்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு விட்டது. இல்லைன்னா இன்னைக்கு அந்த உடன்படிக்கை உட்படணும், மீட்கப்பட்டு விட வேண்டும், ஆண்டவர்களை வரணும், சத்திய வசனமாகிய சுவிசேஷ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் உள்ளத்திற்குள்ளே அவர் வந்துவிட வேண்டும். அப்படியானால் உடன்படிக்கை பண்ணிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். உங்களிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் நம் தேவனுக்கு முன்பாக நம்மை பரிசுத்தவான்களாக கொண்டு வந்து நிறுத்துவார். கல்யாண வஸ்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? ராஜா வீட்டு கல்யாணத்தில் ராஜ குமாரனாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய திருமண விருந்தில் கலந்து கொள்ள வேண்டாம், கல்யாண வஸ்திரம் வேணும். ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கிறீங்களா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருந்தால் நாம் அவரோடு கூட சென்று அந்த கல்யாண விருந்திலே நாம் நாம் அந்த பந்தியிலே பங்கு பெறலாம். அப்படி கல்யாண வஸ்திரம் உடையவர்கள் மட்டும்தான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார். அதான் சொன்னோம் இல்லையா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நிச்சயம் இருக்கிறதா? இல்லை என்றால் அவருக்குள்ளே வந்துவிட வேண்டும். இதற்காக ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டு போயிட்டார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகள் படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்கிறார். உங்களுக்கு பலனை தயாராக வைத்துக்கொண்டு காத்திருக்கிறார். நீங்கள் அவருக்குள்ளே வந்திருந்தால் இந்த பலன் கிடைக்கும். அவர் வரும்போது பலங்களை எல்லாம் அவர் கொடுக்க போகிறார். பலங்களை பெற்றுக்கொள்வீர்களா?
நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார். அதனால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இப்பொழுது இன்றைக்கு இந்த நேரத்திலே நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். நினையாத நேரத்திலே அவர் வருவார். இப்பொழுதே வந்தாலும் வந்து விடுவார். தயாராகி விடுவீர்களா? ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். இந்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எச்சரிப்பின் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு ஒரு பெரிய மீட்பை சம்பாதித்திருக்கிறீர். இரத்தத்தை எங்களுக்கு மீட்கும் பொருளாக கொடுத்து விட்டீர். வெள்ளியினால் பொன்னினாலும் அல்ல, இந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டிருக்கிற ஆண்டவர், மீட்பை சம்பாதித்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த மீட்பை இன்னும் சொந்தமாக்கிக் கொள்ளாதவர்கள், உம்மை சொந்தமாக்கிக் கொள்ளாதவர்கள் இந்த நேரத்தில் உம்மை சொந்தமாக்கிக் கொள்ளட்டும். உமக்குள்ளே வந்து விடட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து பேசு. அவர்களும் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அமர்ந்திருக்க விடாது. நீ சம்பாதித்து வைத்திருக்கிற அனைத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க உதவி செய்தார். உமக்குள்ளே வந்து விட்டவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த எச்சரிப்பின் செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள கொடுக்க உதவி செய்தோம். எச்சரிப்பின் செய்தியை கொடுக்க உதவி செய்தல் ஆண்டவரே. அநேகரை நீதிக்குள்ளாக வழிநடத்த அவர்களை பயன்படுத்தும். இம்மட்டுமாக நீர் எங்களுக்கு உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசினீர், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பேசும் ஆண்டவர். ஒவ்வொருவரோடும் மகிமையாக வாழ உதவி செய்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பி அனுப்பும். உடைய கிருபையில கருத்துக்கு ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.